இங்க இருக்கு
Should I use my bike or use my bike? I speak. Yeah. Oh, yeah. That's true. Why should they hear the echo of my voice? The aim is to hear the echo. It's better. Hare Krishna. కొంచెం In Srimad Bhagavatam, there's a nice verse spoken by Kapila Deva. அது ஸ்ரீமத் பாகவதத்துல கபில முனி வந்து ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சொல்றாங்க. Abhobatasva pachito ganiya yajivave vartate namatyam tapustapasva jusashnuarya brahma hanuchu namagrananti. The translation of this verse is very good. அதாவது இந்த ஸ்லோகத்தோடைய மொழிபெயர்ப்பு வந்து மிக மிக முக்கியமானது. Kapila Dev is speaking to his mother. கபில தேவர் அவருடைய அன்னை தேவபூதிக்கு சொல்றாங்க. And he's telling her that, my dear mother, this chanting of the holy name is so powerful. இந்த புனித நாமத்தை உச்சரிப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். That even if someone is born into a family of dog eaters, அதாவது யாராவது ஒருவர் நாயை அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், if he takes to the chanting of the holy name, அதாவது அவர் அந்த புனித நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த முறையை எடுத்துக்கொண்டால், it is understood that he will get all the results of all the pious activities that you can perform. அவருக்கு எல்லா புனித காரியங்கள் செய்தாலும் என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் சொல்றாங்க. All the results of the sacrifices, அதாவது வந்து யாகம் செய்வது, all the results of the penance, அதாவது புரிவது, all the results of going to all the yatras, எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் போகக்கூடிய பலன், all the results of bathing in the tirthas, எல்லா புனித நதிகளிலும் நீராடுவதால் கிடைக்கக்கூடிய பலன், the moment a person chants Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, it's automatic that all these sacrifices, penance, austerity, tirthas, yatras, the benefits, they all come automatically. அதாவது ஏற்கனவே அந்த கணப்பொழுதில் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை உச்சரிக்க ஆத்மத்துடன் எல்லா தவறும் செய்வதனால கிடைக்கக்கூடிய பலன், எல்லா புனித நீரினால் கிடைக்கக்கூடிய பலன், அதே போல வந்து எல்லா யாகங்களும் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன் எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு சேர கிடைக்கும். I have been to so many preaching programs. நான் வந்து நிறைய அந்த உபன்யாச நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன். But I've never heard so much enthusiastic chanting as I did in the last 20 minutes. அதாவது அவ்வளவு நாங்கள் பிரச்சார நிகழ்ச்சியில போனாலும் கடைசியாக இந்த 20 நிமிடத்துல வந்து அந்த பரவச நிலையில வந்து நான் கீர்த்தல் பண்ணின மாதிரி நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்து நான் பண்ணினதில்லை. That shows to me how much sincere you all are in your devotion service. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க பக்தி தொண்டில வந்து எவ்வளவு வந்து சீரிய முறையில இருந்திருக்காங்கிறது வந்து அது வெளிப்படுத்துறது. We have a lot to learn from you. ஆனா உங்களிடமிருந்து நாங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது தெரியுது. So thank you very much for giving us an opportunity to have sadhu sangha. அதனால எங்களுக்கு வந்து இந்த சாது சங்கத்திற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். This chanting of the holy name is so powerful, as Bhagavatam says, that we don't have to perform any other activity except to concentrate on the name of the Lord. அதாவது பாகவதம் சொல்றதுபடி என்னன்னா, இந்த புனித நாமத்தை உச்சரிப்பது வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை தவிர நாம வேற எந்த செயல்களையும் செய்ய தேவையில்லை. To really understand the meaning and power of chanting, we have to first understand what is the meaning of this Hare Krishna Mantra. அதாவது இந்த மகாமந்திரத்துடைய அர்த்தம்,
அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மகாமந்திரம்னா என்னன்னு நாம வந்து புரிஞ்சுக்கணும். When we chant the Maha Mantra, we actually pray to the energy of Krishna. நாம அந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சக்திக்கு வந்து நாம வந்து பிரார்த்திக்கிறோம். And that is Srimati Radharani. அவர் வேறு யாரும் அல்ல, ஸ்ரீமதி ராதாராணி. Radharani is the best devotee of Krishna. ராதாராணி தான் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தை. Her highest qualification is that she always brings another devotee to Krishna and tells Krishna, Krishna, this is the best devotee. அவருடைய ஒரு உயர்ந்த தகுதி என்னன்னா, ஒவ்வொரு தகுதியும் வந்து கிருஷ்ணர்கிட்ட இவரே வந்து சிறந்த பக்தர் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்துவார். That is why she is the best devotee. அதனாலதான் வந்து அவர் வந்து சிறந்த பக்தை வந்து அழைக்கிறோம். Krishna gets attracted to a devotee who never thinks that he is best devotee. கிருஷ்ணர் யார் வந்து நான் சிறந்த பக்தன் அல்லன்னு வந்து நினைக்கிறானோ அவர் மீது வந்து மிகவும் பிரியப்படுகிறார். But Krishna becomes very attracted if a devotee introduces another devotee and says, this devotee is better than me. கிருஷ்ணர் ஒரு பக்தர் இன்னொரு பக்தர் தான் சிறந்த பக்தர் அறிமுகப்படுத்தினா அந்த பக்தர் மீது வந்து அவர் ஈர்க்கப்படுகிறார். We cannot approach Krishna directly நாம் நேரடியா வந்து கிருஷ்ணரை வந்து அணுக முடியாது. because Krishna is purity personified. His purity ஏன் அப்படின்னா அவர் வந்து தூய்மையிலே அவருடைய ரூபம் இருக்கிறது. is supreme purity. அதாவது வந்து ஒரு உன்னதமான தூய்மைன்னு சொல்லலாம். That's why our Shastras tell us that the best way to approach Krishna is to approach a devotee of Krishna. அதனாலதான் நமக்கு சாஸ்திரம் வந்து பரிந்துரைக்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அணுகணும்னா அது பக்தரின் மூலமாகவே அணுகணும். The best way to approach a devotee of Krishna is to serve the devotee. அதாவது பக்தர் மூலமா வந்து அணுகுறது வந்து அந்த பக்தருக்கு வந்து சிறந்த முறையில சேவை செய்யணும். So when we chant Hare, we are serving Radharani. அதனால அந்த ஹரேங்கிற அந்த நாமத்தை வந்து உச்சரிக்கிறோம்னா நாம ஸ்ரீமதி ராதாராணிக்கு சேவை செய்கிறோம். And that is the doorway to enter into the kingdom of God. அதனால அந்த பகவானுடைய லோகத்துக்கு நுழையக்கூடிய நுழைவாயில் அதுவே. So when we chant Hare Krishna and then we chant Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama Hare Hare. We are praying to Krishna. We are praying to his energy that please always keep us engaged in the transcendental loving service of the Supreme Lord. நாம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை உச்சரிக்கும்போது கிருஷ்ணனுடைய சக்திக்குள்ளேயும் வந்து நாம பிரார்த்தனை செய்யணும். அது என்ன பிரார்த்தனைனா எப்பொழுது நாம வந்து திவ்யமான அந்த சேவையில் எங்களை ஈடுபடுத்துங்கள். There is no need for us to pray to Krishna for anything material. அதனால கிருஷ்ணன் கிட்ட பௌதிக ரீதியாக வந்து நாம பிரார்த்தனை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. Because whatever that is needed, Krishna will give us. ஏன்னா எது தேவையோ அது நிச்சயம் கிருஷ்ணன் கொடுப்பார். If something you want and he doesn't give, that means it is not needed. அதாவது உங்களுக்கு வந்து அது தேவையா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவரு கொடுக்கல அப்படின்னா அது நிச்சயம் வந்து நமக்கு தேவைப்படலைன்னு தான் எடுத்துக்கணும். We sometimes want something and then our mind tells us we want it for bhakti. ஆனா சில சமயம் இது நமக்கு வேணும்னு நினைப்போம், அதே சமயத்துல அந்த பக்தியின் பெயருக்கு நமக்கு அது தேவைப்படுதுன்னு நினைத்துக் கொள்ளலாம். But when we chant Hare Krishna Maha Mantra, we should not ask anything from Krishna. ஆனால் நாம் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது கிருஷ்ணர் கிட்ட இருந்த எதையும் கேட்கக்கூடாது. The only thing we should is when we chant to say, Krishna, you just somehow adjust my life, that I should always be engaged in bhakti for you. That is only prayer. ஆனால் அந்த கிருஷ்ணருக்கு நாம செய்யக்கூடிய ஒரே பிரார்த்தனை என்னன்னா, நான் பக்தி செய்யறதுக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படியெல்லாம் வந்து வழிவகை முடியுமோ அதற்கு தகுந்தவாறு நீங்கள் பண்ணிக்கணும்னு அந்த பிரார்த்தனை தான் செய்யணும். Because only devotional service will give you everlasting peace. ஏன் அப்படின்னா பக்தி தொண்டு ஒன்றுதான் உங்களுக்கு வந்து நிரந்தர இன்பத்தை கொடுக்கக்கூடியது. Nothing else will last. வேற எதுவுமே வந்து நிரந்தரமான இடம் இருப்பதில்லை. In this world, you cannot depend on anyone to make you happy. இந்த உலகத்துல வந்து யாரும் வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது. The more you depend on them, the more disappointed you become. நீங்க வந்து மத்தவங்களை வந்து சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு அது வந்து துக்கம் தான் வரும். The less you depend on people, the more you depend on Krishna, the more peaceful you become.
அதனால நீங்க கிருஷ்ணரை அதிகமாக வந்து சார்ந்து மக்களை வந்து நீங்கள் வந்து மிக குறைந்த நிலையில் சார்ந்திருந்தால் நீங்கள் அமைதி பெறலாம். Krishna is so kind that if you just chant his name and if you remember what is the meaning of the name, then your chanting will become stronger, it will become more focused, and it will become more fixed. அதாவது நீங்க வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிச்சு நீங்க கிருஷ்ணனுடைய அந்த நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அர்த்தத்தையும் நீங்க வந்து தியானம் பண்ணீங்கன்னா அந்த உச்சரிப்பு வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உங்களுடைய மனதும் வந்து ஒருநிலை பெறும். Sometimes people ask, this mantra is very nice, but how to continuously chant Krishna's name? சில சமயம் வந்து மக்கள் கேட்கிறது இந்த மந்திரம் வந்து உச்சரிப்பதற்கு நன்றாக இருக்குது, ஆனால் தொடர்ச்சியாக எப்படி உச்சரிக்க முடியும்னு கேட்பாங்க. Chaitanya Mahaprabhu has given us the formula. சைத்தன்ய மகாபிரபு அதற்குண்டான வரைமுறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். In Sikshashtakam, Chaitanya Mahaprabhu has very nicely stated that there is a connection between continuous chanting of the holy name and behavior of the devotee who chants. அதாவது சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்துல வந்து சொல்றார், அதாவது வந்து தொடர்ச்சியா உச்சரிக்கிறதுக்கும் ஒரு பக்தனுடைய நடத்தைக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்றார். And the quality that is very important when we chant Krishna's name is that we must always be humble. அதாவது பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு முக்கியமான தரம்னு சொல்றது நாம் பணிவாக இருக்க வேண்டும். More humble than a blade, as humble as a blade of grass. அதாவது உள்ளை விட பணிவாக இருக்க வேண்டும். This blade of grass, how many times we step on it, we also cannot count. அதனால உள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவோ தடவை நாம அதை வந்து மிதிக்கிறோம். Behavior also will come. அதாவது நாம பணிவாக இருந்து அதே சமயத்துல வந்து பொறுமையாக இருந்தா மீதி ரெண்டு குணமும் வந்து இயற்கையிலேயே நமக்கு வந்து விடும். We become devoid of a sense of false prestige. அதாவது அந்த தேவையில்லாத அதாவது நமக்கு அந்த அகம்பாவம் அதே சமயத்துல வந்து இந்த வரட்டு கௌரவம் இடம் இருக்காது. Sometimes we think we wear dhoti, kurta, tilak. We become proud of that. அதாவது நம்ம சில சமயம் நாம தோத்தி குர்தா கிழக்கு போட்டுட்டு நாம வந்து சில சமயம் வந்து கர்வமாக கூட இருக்கலாம். Sometimes we think we sing very nicely. சில சமயம் நமக்கு நினைக்க தோணும் நான் அழகாக பாடுகிறேன். Sometimes we think we play instruments very nicely. அதே சமயத்துல நாம இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வாசிக்கிறோங்கிற எண்ணம் வந்துடும். Sometimes we say actually I'm nothing, but in our heart we feel we are something. ஆனா சில சமயம் நமக்கு தோணும் இதயத்துல வந்து நான் ஒரு துச்சமான ஒண்ணு, அதே சமயத்துல நான் ஒரு பெரிய ரெண்டு நமக்கு இருக்கும். So if supposing somebody doesn't say Hare Krishna to us, we become offended. அதனால யாராவது வந்து நமக்கு வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு அபராதமா அதை எடுத்துக்கிறோம். Sometimes we think we are senior devotees. சில சமயம் நான் வந்து ஒரு மூத்த பக்தர் நினைச்சுக்கிறோம். And in that way, we always develop false prestige. அதே அந்த நிலையில என்ன ஆகும் அப்படின்னா நாம அந்த வரட்டு கௌரவத்தை வளர்த்துக்கிறோம். If we have false prestige, we cannot be humble and we cannot be tolerant. இந்த வரட்டு கௌரவம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா பணிவாகவும் இருக்க முடியாது, பொறுமையாகவும் இருக்க முடியாது. The last quality that we must have is that we must be ready to offer respects to all. அதாவது கடைசி தன்மை நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அனைவருக்கும் நாம் வந்து மரியாதை செலுத்தணும். That means we don't demand respect from everyone. அதே சமயத்துல வந்து மத்தவங்களுக்கு இருந்து நாம மரியாதை வந்து எதிர்பார்க்கறது இல்ல. Respect, Shastras tell us, must be earned, cannot be demanded. அதாவது மரியாதை வந்து அந்த தன்னால வரக்கூடியது, நாம் அது வலுக்கட்டாயமாக பெற்றுக்கொள்ள கூடாது. Haridas Thakur was never allowed to enter Jagannath Puri. ஹரிதாஸ் தாக்கூர் ஜெகநாத் பூரி மந்திருக்குள்ள கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு தான் அவருக்கு வந்து அனுமதி இல்லை. Do you know when he sat down with all the associates of Mahaprabhu, he would never sit with them in a row. அதாவது மகாபிரபுவின் சபாக்களுடன் உட்காரும் பொழுது அந்த வரிசையில் அவர் உட்கார மாட்டார். He would sit away from them because he said that his body is of low caste. அவர் வந்து கொஞ்சம் தூரத்துல தான் உட்காருவார். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன்னு சொல்லுவார். Towards the end of his life, he was not feeling well. அதாவது வாழ்வையில் அந்த முடியும் தருணத்துல அவர் சரியான உடல்நிலையில் இல்லாம இருந்தார். When Mahaprabhu asked him, "What is your disease?" அப்ப மகாபிரபு அவர்கிட்ட கேட்டார், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நோய் என்னன்னு. He said, "My disease is I cannot finish my chanting." அவர் என்ன சொன்னாரு, என்கிட்ட இருக்கக்கூடிய நோய்ங்கிறது நான் வந்து அந்த ஜபமாலையோட எண்ணிக்கை சரியா ஜபம் பண்ண முடியாது. This is the reason why he is Namacharya.
அதனாலதான் அவரை நானும் ஆச்சாரியான்னு அழைக்கிறோம். Because he's humbler than a blade of grass. ஏன் அப்படின்னா அவர் முல்லை விட பணிவாக இருக்கிறார். He was whipped in 21 marketplaces. அவர் 21 மார்க்கெட் இடத்துல வந்து அவர் சாட்டை கயிறினால் அடிக்கப்பட்டார். But he tolerated. ஆனாலும் அதை பொறுத்துக்கிட்டார். And he never stopped chanting. அதே சமயத்துல அவர் வந்து நாமத்தை உச்சரிக்கிறதே வந்து வயிற்றுல. We chant when everything is good. நாமத்தை உச்சரிக்கிறோம்னா சூழ்நிலைகள் எல்லாரும் பண்றோம். Suddenly when someone slaps us, we forget Krishna. யாரையாவது நம்ம வந்து கண்ணத்தை அரைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம உடனே அதை வந்து மறந்துடுறோம். Or sometimes when things are very bad, we are really chanting extra rounds. அதாவது நம்முடைய சூழ்நிலை வந்து மிக மோசமாக இருந்தா அதிக நாமத்தை உச்சரிப்போம். But when everything becomes all right, we say Hari Bol. அதாவது எல்லாம் நல்லா இருந்ததா நம்ம உடனே ஹரி போல் அப்படின்னு சொல்றோம். In both ways, we cannot chant constantly. அதாவது ரெண்டு வழியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து தொடர்ச்சியா வந்து நாமத்தை வந்து உச்சரிக்க முடியல. So if you cannot sit down or stand or do whatever to chant Krishna's names continuously, please don't blame anyone. அதாவது உங்களால வந்து தொடர்ச்சியா வந்து உட்கார்ந்தோ நின்று கொண்டோ பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கலன்னா மற்றவர்கள் மீது எந்த குற்றத்தையும் சுமத்தாதீர்கள். These 4 pillars of behavior must be present. அதாவது இந்த 4 தூண் அழைக்கக்கூடிய அந்த நடத்தை வந்து நமக்கு இருக்கணும். But Prabhupada says in one lecture பிரபுபாத் வந்து ஒரு உபன்யாசத்துல வந்து சொல்கிறார், that if one chants the holy name, always remembering its meaning and potency, then automatically these 4 characteristics will manifest. அதாவது ஒரு நாமத்தை உச்சரிக்கும் போது அதனுடைய அர்த்தத்தையும் சக்தியையும் இணைத்தவாறு உச்சரித்தால் இந்த 4 தூண்களான அந்த தன்மைகள் வந்துடும் சொல்றார். Yasyasti bhakti bhagavati akinchana. In this verse, it is very nicely stated, a devotee who is serious in devotional service, he has all the good qualities of the devatas. அதாவது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சீரிய முறையில் வந்து ஒரு பக்தன் வந்து இந்த நாமத்தை உச்சரிச்சான்னா தேவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் அவனிடம் காணப்படும். So please, we should be very, very careful about our chanting. ஆனால் நாம் அந்த நாமத்தை வந்து உச்சரிக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். When you handle diamonds differently from when you handle glass, isn't it? அதாவது நீங்க வந்து வைரத்தை வந்து கையாளுறீங்கன்னா ஒரு சாதாரண கிளாஸ் கையாளுறதோட அதுல வந்து மிக கவனத்தை வந்து செலுத்துவீங்க. This holy name is that diamond. அதே போல இந்த புனித நாமம் வந்து வைரம் மாதிரி தான். When we understand its value, we must really take care of it well. அதனால மதிப்பு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து மிக சீரியமான முறையில் வந்து கையாளணும். This holy name in Shastra is known as Chaitanya Rasa Vigraha. அதாவது இந்த புனித நாமத்தை வந்து சாஸ்திரத்துல சைத்தன்ய ரச விக்கிரகான்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. It has come directly from the spiritual world. அது நேரடியா ஆன்மீக உலகத்திலிருந்து வந்திருக்கு. There is nothing material when you chant Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama Hare Hare. அதாவது நீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே Krishna 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 Hare Hare, Hare Rama, Rama Rama Hare Hare. அப்படிங்கிற நாமத்தை உச்சரிச்சீங்கன்னா எதுவுமே பௌதிகம் இல்லை. One time Narada Muni was in Dwarka, நாரத முனி ஒரு தடவை வந்து துவாரகையில் இருந்தார். and one day he came to see Krishna. ஒரு தடவை அவர் ஒரு நாள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க வந்திருந்தார். So he said, Krishna, everyone is chanting your holy names. அப்போ அவர் சொன்னார், பகவான் கிருஷ்ணரே எல்லாருமே வந்து உங்களுடைய புனித நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றனர். I'm also chanting. நானும் வந்து உங்களுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு தான் இருக்கேன். What is the great value of your chanting? ஆனா வந்து உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெரிய மதிப்பு என்ன? So Krishna said, I will tell you how it is. நான் வந்து இப்ப கிருஷ்ணர் சொன்னார், அது எப்படிங்கிறது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். You go outside Dwarka. நீ துவாரகாக்கு வெளியில் செல். The first living being you see, you please chant Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama Hare Hare. நீ துவாரகாக்கு வெளியில சென்று முதல் ஜீவனை வந்து பார்க்கும் பொழுது ஹரே கிருஷ்ணா ஹரே Krishna 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 Hare Hare, Hare Rama, Rama Rama Hare Hare. சரி அப்படின்னு சொன்னார். So Narada Muni went out, நாரத முனி வெளியில் சென்றார். and the first animal he saw was a worm. அதாவது அந்த முதல்ல பார்க்கக்கூடிய ஜீவனை பார்த்தா அது வந்து ஒரு புழு. So he went to the worm and said, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama Hare Hare. அவன் அந்த புழு கூட போய் ஹரே கிருஷ்ணா 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 Hare Hare, Hare Rama, Rama Rama Hare
ஹரே ஹரே என்று சொன்னார். Immediately the worm died. உடனடியா அந்த புழு வந்து இறந்து விட்டது. Narada Muni got worried. நாரத முனிக்கு உடனே கவலை வந்து விட்டது. So he came back to Krishna. Krishna said, how was the chanting? அவர் உடனடியா கிருஷ்ணர்ட்ட வந்து நம்ம கிருஷ்ணரிடம் கேட்டார், நாம் உச்சரிப்பு எப்படி இருந்தது? Narada said, the worm died. நாரதன் சொன்னார், அந்த புழு இறந்து விட்டது. Krishna said, don't worry. கிருஷ்ணர் சொன்னார், கவலைப்படாதே. Now go out again, find another animal and chant. நீ திருப்பி வெளியில போய் அங்க வந்து ஒரு மிருகத்தை பார்க்க அதுக்கிட்ட நாமத்தை உச்சரினா. Narada thought, all right, I have faith in Krishna. அப்ப நாரதர் சொன்னார், சரி எனக்கு வந்து கிருஷ்ணர் மீது நம்பிக்கை இருக்கு. Next animal he sees is a dog. அதனால அடுத்த மிருகம் பார்க்கும்போது அது வந்து ஒரு நாயாக இருந்தது. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Hare Hare. அப்ப அந்த நாய்கிட்ட வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. The moment he chanted, the dog died. அவர் வந்து அந்த நாமத்தை உச்சரிச்சதுக்கு அப்புறம் அந்த நாயும் இறந்து விட்டது. Narada got very scared. நாரதர் வந்து பயந்துட்டார். He said, if Krishna says his name is nice and every time I chant somebody dies, who will chant? அதாவது கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றார், நாமம் வந்து சிறந்ததுங்க, நாமத்தை உச்சரிக்கும் போது இறந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். So he goes back. திருப்பி அவர் வந்து பகவான் கிட்டே போறார். So Krishna says, tell me, what happened? கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. The dog died. அப்ப நான் இறந்து வச்சிருக்கிறேன். He said, don't worry. Now you go out, you find another animal and you chant again. அதனால நீ கவலைப்படாத, திருப்பி வெளியில போய் ஒரு மிருகத்தை பார்க்கும்போது திருப்பி நாமத்தை உச்சரிக்கிறேன். Everything will be all right. எல்லாமே சரியாயிடுங்கிறான். Narada said, you are Krishna. நான் தான் சொல்றேன், நீங்க கிருஷ்ணரே. How can I argue with you? அதனால நான் உங்ககிட்ட எப்படி விவாதம் பண்ண முடியும்? So he goes out அதனால வெளியில் செல்கிறார். and a cow passes by. அப்ப அங்க வந்து ஒரு மாடு சென்று கொண்டு இருக்கு. Now there's a big difference between dog and cow. அதனால வந்து ஒரு மாட்டுக்கும் ஒரு நாய்க்கும் வித்தியாசம் இருக்கு. If you chant and a dog dies, nobody kills you. அதனால நீங்க நாமத்தை உச்சரிச்சு ஒரு நாய் செத்துடுச்சுன்னா உங்களை யாரும் வந்து கொல்ல மாட்டாங்க. Cow dies after you chant. அதனால வந்து நீங்க வந்து நாமத்தை உச்சரிச்சு ஒரு பசு இறந்துடுச்சுன்னா The sin of killing a cow will never leave you. அதனால வந்து அந்த பசுவை குற்ற பாவம் நிச்சயம் நம்மை விடாது. Narada looked around. நாரதர் வந்து சுற்றுவட்டமும் பார்க்கிறார். No other animal. வேற எந்த ஜீவனுமே இல்லைங்க. What to do? என்ன செய்வது? But I have faith in Krishna. ஆனா எனக்கு கிருஷ்ணன் மீது நம்பிக்கை இருக்கு. Hare Krishna, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த பசு கிட்ட போய் ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. Immediately the cow died. உடனடியா அந்த பசுவும் இறந்து விட்டது. Narada quickly ran from the place. நாரதர் வந்து உடனடியாக அந்த இடத்தை விட்டு ஓடி விட்டார். Say, Krishna, this is very bad. கிருஷ்ணர் இது வந்து மிகவும் மோசமாக இருக்கிறார். Cows will die. பசுவும் இறந்து விட்டது. What kind of a holy name is this? என்ன மாதிரியான புனித நாமம் இது அப்படிங்கிறார். How am I to be ambassador of the holy name? நான் எப்படி இந்த புனித நாமத்தை வந்து இதே புது பணியில வந்து ஈடுபட முடியும்? How to travel the 3 worlds and tell everyone to chant? நான் எப்படி இந்த 3 உலகத்துக்கு சென்று இந்த புனித நாமத்தை உச்சரிக்கன்னு சொல்ல முடியும்? Because the moment they chant, they will die. ஏன்னா வந்து அவன் உச்சரிச்சாலே அடுத்த கடத்துல அவன் இறந்துடுவான். Krishna said, don't worry. கிருஷ்ணன் சொல்றான், நீ கவலைப்படாதே. Now the king has just got a new baby boy. இப்ப வந்து ஒரு மன்னனுக்கு வந்து ஒரு சிறு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. Go and chant. நீ அங்க போய் உச்சரிக்கிற. Narada said, Krishna, you go and chant. நான் சரி நீ இதே போய் அந்த நாமத்தை உச்சரிக்கிற. I am not going to chant. நான் அங்க போய் நாமத்தை உச்சரிக்க போறதில்லைன்னா Krishna said, Narada, have faith in my name. அப்ப வந்து கிருஷ்ணன் சொன்னார், நான் தான் என்னுடைய நாமத்தை மீது நம்பிக்கை வைத்தார். Because if you chant my name, I'm there. I'm there if you chant. என்னுடைய நாமத்தை உச்சரிச்சா நான் அங்க இருக்கிறேன். Narada said, all right, Krishna, what to do? I'm your devotee. அப்ப வந்து நாரதர் சொன்னார், சரி கிருஷ்ணா, எப்படின்னா நான் உங்களுடைய பக்தர் தான். So he goes into the palace. Everybody is very happy with Narada Muni. Please come and chant. சோ அவர் அரண்மனைக்கு போனார். அவரை பார்த்து வரவேற்று எல்லாரும் வந்து வாங்க நாமத்தை உச்சரிக்கன்னு அவரை வரவேற்கிறாங்க. The king says, this is the boy. அப்ப வந்து அந்த மன்னன் வந்து சொன்னா, இதுதான் அந்த சின்ன குழந்தைன்னு அறிமுகப்படுத்துறாரு. Narada told him, take a long look at him now. அப்ப வந்து நாரதர் கூட வந்து இந்த குழந்தைய வந்து ரொம்ப வந்து ஆழமா பார்த்துட்டு இருந்தார். King is thinking, Narada is going to give big blessings on my son. அப்ப வந்து அந்த அரசர் நினைச்சிட்டு இருந்தா, நாரதர் வந்து பெரிய பெரிய ஆழமான கருணை எப்படி கொடுக்குறாருன்னு. Narada is thinking, today is my last day. நாரதர் வச்சுக்கிட்டாரு, இதுவே என்னுடைய கடைசி நாள். Everybody died after I chanted. Today I will die after I chanted. எல்லாரும் வந்து நான் நாமத்தை உச்சரிக்கும் போது இறந்துடுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு நாமத்தை உச்சரிச்சா நானே இறந்துடுவேன்னு அவர் நினைச்சார். He remembers Krishna.
அப்பா ஒரு கிருஷ்ணரை வந்து நினைவில் கொள்கிறார். and he says, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Hare Hare. கிருஷ்ணரை அவர் வந்து நினைவில் கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. What do you think happened to the child? சோ அந்த குழந்தைக்கு என்ன ஆகி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? The child got up. அப்ப அந்த குழந்தை வந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டது. He looked at Narada. அப்ப அந்த குழந்தை நாரதரை பார்த்தது. Narada, do you remember me? அப்ப அந்த குழந்தை நாரதர்கிட்ட கேட்கிறாரு, என்ன உனக்கு நினைவில் இருக்கிறதான்னு. Narada said, you are alive. அப்ப நாரதர் கேட்கிறாரு, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? I don't remember you. நான் வந்து உன்னை வந்து எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறார். The child smiles at Narada. அப்ப அந்த குழந்தை வந்து நாரதரை பார்த்து வந்து சிரிக்கிறது. Narada, you must remember me. அப்ப நாரதர் நீங்க நிச்சயம் வந்து என்னை வந்து நீங்க ஞாபகத்தில் வைத்திருக்கணும். I'm very sorry, but I've never seen you before. அப்ப நாரதர் சொல்றாரு, நான் நிச்சயம் வந்து இதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கலாம்னு வந்து சொல்றாரு. I said, Narada, you chanted to me when I was a worm. அப்ப நாரதர் கிட்ட சொன்னாரு, நான் ஒரு புழுவாக இருக்கும்போது நாமத்தை உச்சரிச்சீங்கன்னாரு. Then when I became a dog, you chanted again. நான் மீண்டும் நாயானப்பையும் நீங்க வந்து நாமத்தை உச்சரிச்சீங்க. Then when I became a cow and I passed by, you also chanted to me. நான் அதுக்கப்புறம் வந்து பசுவோட உடல் எடுத்துட்டு நாங்க திருப்பி நாமத்தை உச்சரிச்சேன். And because of your chanting, I have got this human form. நீங்க வந்து அந்த பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சதுனால எனக்கு இந்த மனித உடல் கிடைச்சது. And in this human form, I can remember the name of Krishna. இந்த மனித ரூபத்துல இந்த மனித உடல்ல வந்து என்னால வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தையும் ரூபத்தையும் என்னால வந்து நினைவில் கொள்ள முடியும். This human form is a perfectly constructed boat. அதாவது இந்த மனித உடல் தான் மிக கச்சிதமான முறையில் வந்து செய்யப்பட்ட படகு. To allow me to cross the ocean of birth and death. அதாவது இந்த சம்சார கடல்ல வந்து தாண்டறதுக்கு வந்து சரியான படகு இதுவே. Narada, this is the power of the chanting. நாரதா மனித நாமத்தை உச்சரிக்கிறதுனால அதுக்கு உண்டான சக்தி இதுதான். Narada goes back to see Krishna in Dwarka. நாரதர் வந்து மீண்டும் துவாரகையில போய் கிருஷ்ணரை பார்க்க செல்கிறார். Krishna says, so how? அப்ப வந்து கிருஷ்ணர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். Anybody died? கேட்கிறார். And Narada said, the only thing that died today is the lack of my faith. அதாவது இன்னைக்கு வந்து என்ன இருந்ததுன்னா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கையின்மை தான் வந்து இன்னைக்கு இறந்துடுச்சுன்னாரு. Even if we have no faith and we chant, the holy name is so powerful. அதாவது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் அந்த புனித நாமத்தை உச்சரிச்சாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. If we put faith, a bit of love and sincerity, how much more we will get from the holy name. நாம் அந்த புனித நாமத்துல வந்து நம்பிக்கையை வைத்து அன்புடன் நாம வந்து அந்த நாமத்தை வந்து உச்சரிச்சோம்னா எவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்கும். So never take the power of the holy name for granted. அதனால புனித நாமத்தை வந்து உச்சரிக்கிறது வந்து சாதாரணமானது வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. When you chant Krishna's name, Krishna is being invited into your heart as a guest. அதனால நீங்க புனித நாமத்தை உச்சரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கிருஷ்ணனை வந்து விருந்தினரா வந்து உங்களுடைய இதயத்துல வந்து வரவேற்கிறீங்க. After you have invited him in, you must pay attention to him. அதனால நீங்க உங்களுடைய இதயத்துல வந்து நீங்க வரவேற்கிறீங்க அப்படின்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க உங்களுடைய கவனத்தை அவர்கிட்ட செலுத்தணும். Imagine you invite a guest to the house, make him sit down and do everything else. அதாவது உதாரணமா நீங்க வந்து ஒரு விருந்தினர் வந்து வீட்டுக்கு வர வைக்கிறீங்க, அவங்க வீட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க மற்ற காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்? After a while, the guest will say, "Better I leave, isn't it?" அதனால காலம் செட்டுச்சுன்னா உடனே அந்த விருந்தினர் வந்து நான் இந்த இடத்த விட்டு போறது நல்லது நினைக்க. This is what we should not do when we chant. அதனால இந்த விஷயம் தான் நாமத்தை உச்சரிக்கும் போது நாம செய்யக்கூடாதது. In that way, the chanting will be very potent. அதனால அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாமம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். From what I could hear in your kirtan, நான் உங்களுடைய கீர்த்தனையில இருந்து நான் கேட்டது என்னன்னா, it is very obvious that you never have taken the name for granted. அதனால நீங்க வந்து புனித நாமத்தை வந்து ஒரு சாதாரணமாக நீங்க எடுத்துக்கொள்ளலங்கிறது நான் தான் உணர்ந்தேன். We thank you for your association. அதனால உங்களுடைய சங்கத்தை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Always remember, the holy name is not different from the holy form of the Lord. எப்போதுமே வந்து நினைவில் கொள்ளுங்க, அந்த புனித நாமம் வந்து பகவானுடைய ரூபத்துல இருந்து வேறுபட்டதல்ல. Lord Ram was seeing the Vanaras building the bridge. ராமர் வந்து இந்த குரங்குகள் எல்லாம் பாலத்தை கட்டிட்டு இருக்கிறத வந்து அவர் பார்த்தார். And he was thinking, how do the stones float in the water? அவர் அப்ப வந்து யோசிச்சுட்டு இருந்தார், எப்படி அந்த பெரிய பெரிய பாறாக்கள் எல்லாம் வந்து சமுத்திரத்துல மிதந்து கொண்டு இருக்கிறது. So he comes to Hanumanji. அப்பா அவர் வந்து ஹனுமனிடம் வருகிறார். He watches. அப்பா அவர் வந்து கூர்ந்து நோக்குகிறார். Hanuman takes the stone ஹனுமன் வந்து ஒரு பெரிய கல்லை எடுக்கிறார். and he writes Ram.
அந்த கல்லுல வந்து ராமநாமத்தை எழுதுறார். Then he throws his stone. அதற்கப்புறம் வந்து அந்த கல்லை வந்து தூக்கி எறிகிறார். The stone is floating very nicely. அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லு வந்து அருமையான முறையில் விழுந்து கொண்டு இருக்கு. So Lord Ram thought, this is nice. அப்ப வந்து ராமன் நினைச்சார், இது நன்றாக இருக்கிறது. You mean my name is so powerful? அப்ப என்னுடைய நாமத்திற்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா? So he takes a stone. அத உடனே அவரும் ஒரு கல்லை எடுத்து, Lord Ram thinks, really, is it possible that just a name can make the stone float? அப்ப வந்து ராமன் வந்து யோசிக்கிறார், ஒரு நாமத்தை எழுதுனால வந்து ஒரு கல் மிதக்க முடியுமா? So he writes his own name அவன் வந்து அவருடைய நாமத்தை எழுதுறார். and he throws. அதுக்கப்புறம் அதை வந்து தூக்கி வீசுகிறார். And the stone sinks into the water. அப்ப வந்து அந்த கல்லு வந்து மூழ்கி விடுறது. So he goes to Hanuman and said, what's the difference? அப்ப அவர் அனுமான் கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன வித்தியாசம்? You wrote, I wrote. நீங்களும் எழுதுனீங்க, நானும் நாமத்தை எழுதுனேன். You threw, I threw. நீங்களும் தூக்கி எரிஞ்சீங்க, நானும் தூக்கி எரிஞ்சேன். Yours floated, mine sank. உங்களது வந்து மிதக்கிறது, என்னது மூழ்கிடுச்சு. Tell me now, what's the reason? அதனால இப்ப சொல்லுங்க, அதுக்கு உண்டான காரணம் என்ன? Hanumanji smiled at Lord Ram. அப்ப அனுமந்தி வந்து ராமரை பார்த்து வந்து புன்முறுவல் கொடுக்கிறார். He said, my dear Lord, when I write your name, அப்ப வந்து சொல்றாரு, என் தன்மை பகவானே, நான் உன்னுடைய நாமத்தை எழுதும் போது I don't write it on stone. நான் அதை வந்து கல்லு மேல எழுதுறது இல்ல. I write it in my heart. நான் அதை என்னுடைய இதயத்தில் எழுதுகிறேன். And I write it with faith. நான் நம்பிக்கையுடன் எழுதுறேன். When you wrote your name, நீங்க வந்து உங்களுடைய நாமத்தை எழுதும் போது you wrote it நீங்க எழுதுறீங்க, on the stone. ஆனா நீங்க அந்த கல்லுல தான் எழுதுறீங்க. And you did not have as much faith in your own name as I have in you. அதனால வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய நாமத்து மேல வந்து அந்த அளவுக்கு நான் வச்சிருக்க நம்பிக்கை அளவுக்கு உங்ககிட்ட நீங்க வந்து வைக்கல அப்படின்னு சொன்னார். So when we have faith in our chanting, அதனால நம்மளுடைய அந்த இந்த நாம உச்சரிப்பு மீது நம்ம நம்பிக்கை வைத்திருந்தால் then Miss Krishna is in our heart. நாம நிச்சயம் வந்து கிருஷ்ணர் நம்மளுடைய இதயத்தில் இருக்கிறார். Any challenging difficulties come, அதாவது வந்து பெரிய சவால்கள், அதே போல வந்து நிறைய சூழ்நிலைகள் மாறுபட்டு இருந்தாலும் don't waste time. நேரத்தை வந்து வீணடிக்காதீர்கள். Chant Hare Krishna, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, Hare Ram, Hare Ram, ஹரே ஹரே. நேரத்தை வீணாக்காமல் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. When times are very good, அதாவது நேரம் வந்து நல்லா இருக்கும் போது don't waste time. அப்ப நேரத்தை வீணடிக்காதீங்க. Chant Hare Krishna, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. if you are chanting and you say, I don't have taste for chanting, நீங்க வந்து நாமத்தை உச்சரிச்சு எனக்கு நாமத்தின் மீது ருசி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா what should I do? என்ன செய்யணும்? நாம Bhagavatam tells us, chant more. பாவம் சொல்றது இன்னும் அதிகமா வந்து நாமத்தை உச்சரிங்க. If you say, I'm disturbed, when I chant, it's all right. When I stop chanting, it becomes again the problem. அதாவது நீங்க சொல்லலாம், அதாவது வந்து நான் நாமத்தை உச்சரிக்கும் போது வந்து எனக்கு வந்து தொந்தரவு வருது, எனக்கு கலக்கம் அடைகிறேன் நீங்க நினைக்கலாம். So what should we do? அப்ப நாம என்ன செய்யணும்? Shastras tell us, chant more. சாஸ்திரம் சொல்றது இன்னும் அதிகமாக நாமத்தை உச்சரியுங்கள். If you chant more and you chant with quality, அதாவது நீங்க அதிகமான நாமத்தை உச்சரிச்சு தரமான முறையில உச்சரிச்சீங்கன்னா then Krishna will always be in our hearts. கிருஷ்ணர் எப்பொழுதுமே நம்மளுடைய இதயத்தில் வசிப்பார். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. One last question. கடைசியாக ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். In the course of this discourse, அதாவது இந்த உரையாடல் போயிட்டு இருந்தப்ப how many times did we chant? எவ்வளவு தடவை நாம் நாமத்தை உச்சரிச்சோம்? This is the way we must always be absorbed. இப்படிதான் நாம எப்பொழுதும் வந்து அந்த நாமத்துல வந்து மூழ்கி இருக்கணும். Whatever happens, என்ன நடந்தாலும் don't leave the holy name. அதாவது புனித நாமத்தை கைவிடாதீர்கள். We don't need a building. நமக்கு வந்து வசிக்கிறதுக்கு வந்து ஒரு பில்டிங் தேவையில்லை. We don't need anything. நமக்கு எதுவுமே தேவையில்லை. Anywhere. எந்த இடத்துலயுமே தேவைப்படாது. We just need to chant. நம்ம வந்து புனித நாமத்தை உச்சரிக்கணும். But when we chant with the association of devotees, நாம வந்து பக்தர்களுடைய சத்சங்கத்தை நாமத்தை உச்சரிச்சோம்னா then our faith increases நம்மளுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். and we all become blissful. அப்ப நாம வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். In just 5 minutes, we were looking at each other ஒரு 5 நிமிஷத்துல நாம ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தோம். and we are all smiling at each other. நாம நாம வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறோம். I've never seen you, you've never seen me. நீங்க என்ன முன்னாடி பார்த்ததில்ல, நானும் உங்களுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. And because Krishna is in the center, ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து நடுவுல இருக்கிறதுனால we can smile. அதனால நிச்சயம் வந்து நம்மளால சிரிக்க முடியும். In Kali Yuga, we beat each other. பொதுவாக கலியுகத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுப்போம். But here we don't. ஆனா இங்க நாம அந்த மாதிரி செய்யறது இல்ல. That's why my Guru Maharaj said, every time we sing Kirtan,
அதனால என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு, எப்பொழுது நாம வந்து இந்த புனித நாமத்தை கீர்த்தனா உச்சரிக்கும் போது when we see each other, நாம ஒருத்தர் பார்த்துக்கலாம், smile. அதே போல சிரிக்கிறோம். What's the point of taking up devotional service and we cannot smile? நாம பக்தி தொண்டை எடுத்துட்டு நாம வந்து குடும்பம் சிரிக்கிறதா அதனால என்ன பயன்? Of course, Maharaj told us, ஆனால வந்து குருநாதர் சொன்னார், Prabhu should smile at Prabhu. பிரபுவை வந்து பிரபு பார்த்து சிரிக்கணும். And Prabhu should not be excited to smile at Mataji. அதே போல வந்து பிரபு வந்து மாதாஜி பார்த்து சிரிக்கும் பொழுது அவங்க வந்து அதிகமாக வந்து மனசப்படக்கூடாது. We must concentrate on the holy name. ஏன் அப்படின்னா நம்ம புனித நாமத்தின் மீது பொருள் ஏற்படுத்தணும். So shall we chant? So அதனால நம்ம நாமத்தை உச்சரிக்கலாமா? Yes. ஹரி ஓம். Should we do Damodar? It's 7:30. Damodar. Because when we say Damodar,